ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மார்னிங் எழுந்த உடனேவே ஒரு வீடியோ பார்த்த உடனே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. என்னடா இவர் இப்படி போஸ்ட் பண்ணிருக்காரே, மறுபடியும் இதையே சொல்லிட்டு இருக்காரே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சீரியல் வந்து இப்போதைக்கு எண்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் டீம் சைடும் சரி, சேனல் சைடும் சரி சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியலட்சுமி சீரியலில் கோபி கேரக்டர் பண்ணுறவர் இன்னைக்கு மார்னிங்கும் ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்காரு. இந்த வீடியோவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து சொல்லியிருக்காரு. என்ன எக்ஸ்ட்ராவா அப்படின்னா, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எனக்காக நான் போஸ்ட் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து என்னை மன்னிச்சிருங்க மக்களே, நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, சீக்கிரமாகவே பாக்கியலட்சுமி சீரியல் வந்து முடிய போகுது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ஜீ தமிழ் அப்புறம் சன் டிவி சேனலில் இருக்கிற டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் யாராக இருந்தாலும் எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. விஜய் டிவி வேண்டான்ற மாதிரியே சொல்கிறாரே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா விஜய் டிவி அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்கமிங் மேபி அங்கே ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், அங்கே வேண்டான்னு நினச்சாரா, இல்லை அங்கே ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் முடியுதுன்னு எல்லாருக்குமே தெரியும், நம்மளை வேணும்னா காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சாரான்னு தெரியல. ஆனால் இந்த வீடியோவை பார்க்குற ஜீ தமிழ், சன் டிவி பிரபலங்கள் யாராவது எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பாக்கியலட்சுமி சீக்கிரமாகவே முடிய போகுது அப்படின்ட்டு எனக்காக நான் ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் போஸ்ட் பண்ணியிருந்தார். எதுவுமே புரியலை, கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. இவர் சொல்கிறதும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணி என்ன அப்படின்ட்டு தெளிவான ஒரு முடிவு வந்து சீக்கிரமாக தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.